ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்டு யாராவது நமக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த டெலீட் பண்ண மெசேஜை பார்க்குறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ என்னோடய மொபைல்லேருந்து நான் இன்னொரு மொபைலுக்கு 3 மெசேஜ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணோன்னு எனக்கு இது மாதிரி வந்துடும். இப்போ எந்த மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அந்த மொபைலை பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு டெலீட் பண்ணோமோ அந்த மொபைலில் வந்த மெசேஜை என்னன்னு பார்க்கணும்னா அந்த மொபைலில் உள்ள செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆன் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணி அதை டெலீட் பண்ணால் அந்த மெசேஜ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஆன்லேயே இருக்கட்டும். நான் இன்னொரு மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண மெசேஜ் எல்லாமே இந்த மொபைலில் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகணும்னா நீங்கள் இந்த பட்டனை ஆன் பண்ணி தான் வைக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் டெலீட் பண்ண மெசேஜ் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த பட்டனை நீங்கள் ஆனில் தான் வச்சுருக்கணும். இந்த ட்ரிக்கு ரொம்பவே சிம்பிளானது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாக்கள் இருக்கா? அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுமா? அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.